Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 970 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஓடன் எல்லா மேட்டரையும் கேள்விப்பட்டு அந்த ஒரோச்சி மேல கோவப்பட்டு அவன் மண்டையில ஒரே வெட்டுன்னு போட்டு தள்ளுற காண்டி கொலை வெறியில கிளம்பிட்டு இருக்காரு. பின்ன அவரு நாட்டு மேலேயும் ஃபேமிலி மேலேயும் கைய வச்சா சும்மா இருப்பாரா என்ன? கின்னு பார்த்துட்டு யோ ஒரோச்சி அவனை அட்டாக் பண்ண போறியான்னு கேட்டா பின்ன அவனை படுக்க போட்டு நலங்கு மசாஜ் ஆடா பண்ணிட்டு வருவேன். டோக்கி நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னைக்கு அவனை சம்பவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேசிக்கிறான் பாரு. எல்லாம் அவரை தடுக்க தான் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் புரியுது மனுஷன் இப்பதான் சந்தோஷமா வந்தாரு, இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை ஒட்டுக்கா சொன்னா கடுப்பாகத்தான் செய்யும். ஆனா பிளான் இல்லாம போனா டெஃபினட்டா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். சோ வேண்டான்னு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவாங்க, கேட்கற மாதிரி இல்ல. கூரிய பத்திரமா பாத்துக்கங்க, அவனை நான் பாத்துக்கிறேன்னு அவ்வளோ ஹைட்ல இருந்து ஒரே ஜம்ப், யாரு தடுத்தாலும் நிக்கிற மாதிரி இல்ல. அதுவும் ஊருக்குள்ள பிளாஷ் மாதிரி சும்மா மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இந்த லேண்ட் ஆஃப் ஆனோல எவ்வளவோ புத்திசாலிங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன மாதிரி ஒரு முட்டா பைய கைக்கு எப்படி லேண்ட் ஆஃப் ஆனோ கிடைச்சது? சொல்ல போனா ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளு, அவன்கிட்ட எப்படி இது பாசிபிள்னு சொல்லிட்டு போற போக்குல இடையில இருக்குமே பிரிட்ஜ், அதுல எல்லாம் ஏறல, ஒரு ஜம்ப் தான். அவருக்கு நல்லாவே புரியுது அவன் இந்த கண்ட்ரியை நல்லபடியா பாத்துக்கணும்லாம் யோசிக்க மாட்டான், நரகமா மாத்திடுவான். சோ அவனை போட்டு தள்ளியே தீரணும்னு அம்புட்டு வெறி. எப்படி மின்னல் வேகத்துல ஒருத்தன் வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான்னு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆனா அவன் அங்க ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருப்பான், என்ன தடுக்க யாருமே இல்லைன்னு. இங்க மனுஷன் நைட்டு ஓட ஆரம்பிச்சவரு விடிய விடிய ஓடி வந்திருக்காருன்னா பாருங்க, சூரியனே வந்துருச்சு. நைட்டு நேரம் யாரும் இல்ல, சோ யாருக்கும் ஒழுங்கா தெரியல. ஆனா காலையில இப்படி வேகமா ஓடி போனவனே யார் இவ்வளவு வேகமா ஓடி போறா? குசுக்கி ஓடனா. ஓ மை காட், ஃப்ளவர் கேபிட்டலை நோக்கி வந்துட்டு இருக்காருன்னு ஒரோச்சி ஆளுங்க நேரா அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுனால யாரு என்ன சொன்னாலும் அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். எங்க மனுஷன் ஒரு வழியா ஃப்ளவர் கேபிட்டலுக்குள்ள வந்தாச்சு. அவரை பார்த்த உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வரும். அவ்வளவுதான் நமக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு. ஏன்னா அவரு தானே உண்மையான ஷோகனு, ஒரோச்சியோட கதை இதோட முடிய போகுதுன்னு எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு வழியா இவர் கோட்டை கிட்ட போயிட்டாரு. வழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் தடுக்க வருவாங்க, ஒரோச்சியோட பெர்மிஷன் இல்லாம நீங்க அங்க போக கூடாதுன்னு. எப்படி இவருக்கு பதிலா சப்ஸ்டிடியூட்டா இருக்க வந்தவனுக்கு அவ்வளவு மரியாதை, மெயின் ஆளு வந்து நின்னுட்டு இருக்கா, வெளியே போங்கறானுங்க. அவனே ஒரு டம்மி பையன், அவனுக்கு போயாடா ஒத்துஊதிட்டு இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் பொலந்து கட்டிட்டு மனுஷன் கோட்டைக்குள்ள வந்துட்டாரு. இப்பதான் ஒரோச்சிக்கே மேட்ரு தெரிய வருது, ஓடன் கேசலுக்குள்ள வந்துட்டான்னு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கதவை உடச்சுக்கிட்டு மனுஷன் கொல்ல வெறியில வந்து நிப்பாரு. அப்பவாச்சும் அவன் மூடிட்டு இருக்க வேண்டாம். யோ ஓடனே என்னைய போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா யோசிச்சுக்க, நீ மட்டும் என் மேல கைய வச்ச கண்டிப்பா கைட உன்னைய சும்மா விட மாட்டான், உன் கண்ட்ரியா அழிஞ்சு போயிரும் அப்படி எப்படின்னு எவ்வளவோ சொல்லி சமாளிக்க பாப்பான். என்ன நடந்தாலும் சரிடா, நான் என் கண்ட்ரியை காப்பாத்துவேன், ஆனா நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு பாஞ்சு வந்து ஒரே ஓடு. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது இடையில பாத்தீங்கன்னா ஏதோ கிளாஸ் மாதிரி வந்து தடுக்குது. சொல்ல போனா இன்விசிபிள் ஷீல்டா இருக்குது. யாரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த சூனியக்கார கிளவி கூட இருந்தானே ஒரு கிழவன் செமிமாருன்னு, அந்த ஆளோட பவரை வச்சுதான் காப்பாத்தி இருப்பான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஒரோச்சி, இப்ப நான் யூஸ் பண்ணிருக்கிறது பேரியர் டெக்னிக், இதை தாண்டி உங்களை யாரும் நெருங்க முடியாது. அதனால நீங்க தைரியமா இருக்கலான்னு ஓடனை பார்த்து, உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ஜுஜூபி ஓடனு, நீ எவ்வளவு முக்கினாலும் ஒரோச்சி மேல கை வைக்க முடியாதும்பா. பட் இருந்தாலுமே ஓடனை நேர்ல பார்த்த உடனே ஒரோச்சிக்கு இங்க அடிவயெல்லாம் கலக்குது. அப்ப அந்த கிளவி வந்து, என்னப்பா ஓடனே நீ பைரட்டு கூட எல்லாம் சுத்திட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், அப்படின்னா உனக்கு கண்டிப்பா சூப்பர் பவர்ஸான டெவில் ஃப்ரூட்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு ஓடனுக்கே அப்புறம் தான் புரியுது இவங்க பூரா டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சிருக்காங்கன்னு. அவ்வளவு நேரம் பயந்து நடுங்கிட்டு இருந்த அந்த ஒரோச்சி இப்ப 2 பேரும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, டே ஓடனே உன்னால எல்லாம் இனி எதுவும் பண்ண முடியாது, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த டேமியோஸ் எல்லாத்தையும் நான் சம்பவம் பண்ணிட்டேன், உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே ஓடன் கடுப்பாகி விடுறதா இல்ல அந்த ஷீல்டை போட்டு விடாம வெட்டிட்டு இருப்பாரு. ஒரோச்சிக்கு அப்பவும் பீதி ஆகுது, ஏன்னா அவரோட கண்ணுல அப்படி ஒரு வெறி. அவர் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி என்னோட ஃபாதர் எதுக்காக உன்னைய சோகனாக்குனாருன்னு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ஓ அளவுக்கு கண்டிப்பா இந்த கண்ட்ரியை நான் மோசமா கொண்டு போக மாட்டேன், ஒழுங்கா அந்த சிம்மாசனத்தை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீ என் கையாலேயே செத்துருவேன்னு மிரட்டுவாரா? என்ன தம்பி உன் டேடி எல்லாம் என்னை எதுக்கு சோகனா மாத்த போறாரு, அதெல்லாமே சும்மா செட்டப் அப்படி எப்படின்னு அவருக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த கிளவி உருவத்தை மாத்தி காட்டுவா. ஓடனுக்கு தூக்கி வாரி போட்டுரும், என்ன கண்ண முடி திறக்கிறக்குள்ள அப்படியே நம்ம டேடி மாதிரி மாறிட்டாளேன்னு. இதுதான்டா குளோன் ஃப்ரூட். மொத்த கண்ட்ரியுமே இதை பார்த்து நம்பி போய் கடைசியில என்ன சோகனா மாத்திட்டாங்க. அதனால உங்ககிட்ட அந்த பவரை கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சொல்ல போனா உங்க அப்பாவுக்கு நான் தான் அடுத்த சோகன்னு கூட தெரியாது, தெரிஞ்சாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நக்கல் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் ஓடனுக்கே புரிய வருது, கண்டிப்பா இவன் தான் அவங்க அப்பாவை ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு. உண்மையை சொல்லு, எங்க அப்பா அவரா செத்தாரா இல்ல நீ ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு காட்டு கத்துவாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒன்னு சொல்ல வருவான், ஆனா என்ன எதுன்னு காட்ட மாட்டாங்க.
மாட்டாங்க. அந்த டைம் கேசலுக்கு வெளியே இருக்க மக்கள்லாம் எப்படியும் ஓடன் அவனை போட்டு தள்ளிட்டு அவர் இனிமேட்டு பதவிக்கு வந்துருவாரு, அவருக்கு நம்ம எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சந்தோஷத்துல இருப்பாங்க. ஏன்னா அந்த உரோச்சி வந்து எல்லாத்தையும் படாத பாடுபடுத்திட்டான். இனிமேட்டு நார்மலான லைஃப் இருக்கும்னு பார்த்தா திடீர்னு ஒரு அம்பு வந்து ஒருத்த மேல சரக்குன்னு சொருகும். என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையானு பார்த்துட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட அம்புகளை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் அது சாதாரண அம்புல விஷம் தடவி அடிச்சிருக்கானுங்க. அதுல மாட்டினவங்களுக்கு பயங்கரமான காயமாயி கண்ணு தெரியாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேசலுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிராகன் வேற பறந்துகிட்டு இருக்கத பாத்துருக்காங்க. எல்லாம் பீதியாயி அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க. இங்க நம்ம ஓடன்ட்ட அந்த லூசு பைய பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே மேல இருந்து ஷினோபு ஒண்ணு விடாம கேட்டுட்டு இருப்பான். இந்த கிறுகு பைய பாத்தீங்கன்னா அவன் என்னென்னலாம் பண்ணான்னு எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவான். ஓடனுக்கு கேட்டு கடுப்பாவும் அவரால் ஒன்னும் பண்ண முடியல. ஒண்ணுத்துக்கு ஆகாம சுத்திட்டு இருந்தவர் குறிக்கே ஒரு டைமியோவா மாறி அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆன விட்டு வெளியில போய் பெரிய பெரிய பைரட்ஸுங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்க கூட எல்லாம் சண்டைய போட்டு அதுக்கப்புறம் பெரிய சாதனையை பண்ணிட்டு திரும்பி லேண்ட் ஆஃப் ஆனவுக்கு வந்திருக்காரு. அப்ப மனுஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த டைம் திடீர்னு பாத்தீங்கன்னா கேசல்குள்ள இருந்து ஓடன் அப்படியே கொலவெறியோட வெளியில வருவாரா. வெளியில இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே இன்னும் நம்பிக்கை போல கண்டிப்பா ஓடன் இந்த கண்ட்ரியே நம்மளையும் காப்பாத்துவாரு, எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிடும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே மேல போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு கோமணத்தோட எல்லாரும் முன்னாடி லூசு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாரு. என்ன இவருக்கு என்ன பைத்தியமா இருச்சாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓடன் கிடையாது, அந்த கிளவியா தான் இருக்கணும். எல்லாத்தையும் நம்ப வைக்கிறக்காண்டி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா. பட் எல்லாத்திட்டையும் போய் சொல்ல முடியாது இல்ல, அவங்க ஓடன் ஆடுறதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைப்பாங்க. சரி இதுக்கப்புறம் ஓடன் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.